السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله وكفى وسلام على عباده الذين اصطفى. أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. أم يحسدون الناس على ما آتاهم الله من فضله فقد آتينا آل إبراهيم الكتاب والحكمة صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إياكم الحسد فإن الحسد يأكل الحسنات كما تأكل النار الحطب أو كما قال عليه الصلاة والسلام. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒரு அற்புதமான வாழ்க்கை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். உலகத்தில் நம்மை அல்லாஹ் படைத்த பிறகு கடைசி நபியாக ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பி கியாமத் நாள் வரை நேர்வழி காட்டக்கூடிய அற்புதமான தன்னுடைய குர்ஆனை, தன்னுடைய கிதாபை இந்த உம்மத்துக்கு தந்து ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு கட்டளையிட்டுள்ளான். ஒரு மனிதனுக்கு இரண்டு விதமான அடையாளங்கள் இருக்கிறது. ஒன்று வெளிரங்கமான அடையாளம், இன்னொன்று உள்ரங்கமான அடையாளம். ஒரு மனிதனுக்கு வெளிரங்கம் ஒன்று இருக்கிறது, உள்ரங்கம் இருக்கிறது. ஜாஹிரி பாத்தினி. அன்பானவர்கள், நம்மை பார்த்து சொல்கிறான், உங்களுடைய வெளிரங்கமான உருவத்தை அடுத்தவர்கள் உங்களை பார்ப்பார்கள். நான் மக்களுக்கு முன்னாடி இருக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி எந்நேரமும் மனிதன் தன்னுடைய உடலை, தன்னுடைய உடையை சுத்தமாக ஆக்கி வைத்துக் கொள்கிறான். வெளிரங்கமான சுத்தம், தன்னுடைய உடல், தன்னுடைய ஆடை சுத்தம் மட்டும் போதாமல் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா உள்ரங்கமான உள்ளத்தை கூட சுத்தப்படுத்த சொல்கிறான். இன்னும் சொல்ல போனால், ஒரு மனிதனுடைய உள்ளம் சுத்தமாகிவிட்டால், ஒரு மனிதனுடைய அந்த தில் அற்புதமாக அல்லாஹ்வை நினைக்கக்கூடியதாக ஆகிவிட்டால், அவன் ஒரு மனிதன் அழுக்கு ஆடை அணிந்திருந்தாலும் அந்த மனிதனுடைய முகத்திலே அல்லாஹ் நூறானியத்தை கொடுத்து விடுகிறான். ஆயிரக்கணக்கான அவுலியா அல்லாஹ்கள், சலஃப் சாலிஹீன்களை நாம் பார்த்திருக்கிறோம், இன்றும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பானவர்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நமக்கு சொல்வதெல்லாம் என்ன? வெளிரங்கமான நீங்கள் வெளிரங்கத்திலே எப்படி சுத்தமா இருக்கிறீர்களோ, உள்ரங்கத்தில கூட, பாத்தினில கூட நீங்கள் சுத்தமாக இருக்க வேண்டும். வெளிரங்கத்தில் அழுக்கு படிந்தால் மக்கள் நம்மை கேவலமாக பார்ப்பார்கள், அசுத்தமானவர் என்று சொல்வார்கள். உள்ரங்கத்திலே நம்முடைய உள்ளம் அசுத்தமாகிவிட்டால் அல்லாஹ் நம்மை புறக்கணிப்பான். அதனால் தான் நபி அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை பற்றி குர்ஆன் ஷரீஃபில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், குர்ஆனை ஓதித்தர, குர்ஆனிலே உள்ள சட்டங்களை மக்களுக்கு சொல்லித் தருவதற்கு, தங்களுடைய அமலை அந்த மக்களுக்கு நமூனாவாக, முன்மாதிரியாக இருப்பதற்கு, நான்காவதாக மக்களுடைய உள்ளை சுத்தப்படுத்துவதற்கு. அன்பானவர்களே, உடல் உறுப்புகள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக தாயுடைய வயிற்றிலே வளர்ந்து வந்தது. மனிதனுடைய உடல் முழுவதும் தாயுடைய வயிற்றிலே வளர்ந்தது. ஆனால் அந்த குழந்தைக்கு இருதயத்தை அல்லாஹ் தந்தது சொர்க்கத்திலிருந்து அல்லாஹ் தந்திருக்கிறான். ஜன்னத் ஹசீன் மனாசிர் என்ற கிதாபிலே இந்த விஷயம் எழுதப்பட்டிருக்கிறது. தில் இருக்கிறது,
உடல் உறுப்புகள் எல்லாமே முதலாக விந்து துளி, அதுக்கடுத்து இரத்த கட்டி, அதுக்கடுத்து சதை கட்டி, அதுக்கடுத்து எலும்பை புகுத்துகிறான், அதுக்கு மேல தோலை அல்லாஹ் விரிக்கிறான். அதுக்கடுத்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு உடல் உறுப்புகளை அவன் விசாலமாக்கும் பொழுது அல்லாஹ் இருதயத்தை கொடுக்கிறான், கல்பை அல்லாஹ் தருகிறான். இந்த கல்பு சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. எங்கிருந்துங்க? சொர்க்கம் என்று சொன்னாலே சுத்தமான இடம். அது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சுத்தமான இடத்திலே சுத்தமான பொருளாக இருக்கக்கூடிய அந்த கல்பை மனிதர்களுக்கு தருகிறான். அல்லாஹ் சொல்கிறான், உங்க கல்பு நான் சொர்க்கத்திலிருந்து தந்திருக்கிறேன் சுத்தமான முறையிலே. உலகத்தில் வாழும்போது சுத்தமான வாழ்க்கை வாழுங்கள். சொர்க்கத்துக்குள்ள நீங்கள் வந்தாலும் கல்பு சுத்தமாக இருந்தால்தான் உள்ளே நான் சேர்ப்பேன். அல்லாஹ் புரிஞ்சலாம் இல்லையா? அசுத்தமான இருதயம் உடையவர்களை அல்லாஹ் சொர்க்கத்தின் பக்கம் நெருங்க விட மாட்டான். அதனால் தான் சகோதர பெரியார்களே, இந்த கல்பு இருக்கிறது அல்லாஹ்வினால் சொர்க்கத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. பரிசுத்தமாக நாம் ஆக்க வேண்டும் என்று சொன்னால் பாத்தினி அம்ராஸ், உள்ரங்கமான சில நோய்கள் இருக்கிறது. அந்த நோய்களை விட்டும் நாம் பாதுகாப்பா இருக்க வேண்டும். இருக்கலாமா இன்ஷா அல்லாஹ்? என்ன நோய்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தினி அம்ராத் என்று சொல்லப்படக்கூடிய உள்ரங்கமான நோய்களை பட்டியலிட்டு சொல்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். என்ன? அதாவத் விரோதம், புகுத் குரோதம், குஸ்ஸா கோபம், கீனா அடுத்தவர் மீது அவநம்பிக்கை, ஹசத் பொறாமை, ஹிர்ஸ் பேராசை, கிபிர் பெருமை, உஜுப் தற்பெருமை, தக்கப்புர் பெருமை. இதுவெல்லாம் மனிதன் உலகத்திலே வாழ்கின்ற நேரத்திலே ஷைத்தான் அவனுக்கு வழிகாட்டுகிறான், நீ இந்த வழியில போ என்பதாக. இந்த தன்மைகள் எல்லாம், இந்த நோய்கள் எல்லாம் மனிதனுடைய உள்ளத்தில் இருந்தால், அவனுடைய வாழ்க்கையில் இருந்தார், அவன் ஒரு நடப்பான், தண்ணீர் குடிப்பான், சாப்பிடுவான், தூங்குவான். ஒரு 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 அதாவது என்ன, ஒரு மிஷின் வாழ்க்கை தான் அந்த மனிதன் வாழ்வான தவிர அந்த மனிதனை பார்த்து உண்மையான முஸ்லிம், அல்லாஹ்வினால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட முஸ்லிம் என்று சொல்ல முடியாது. எப்பொழுது இந்த நோய்கள் எல்லாம் நம்முடைய உள்ளத்தில் இருந்தால். அன்பானவர்களே, நாம் மனசுல கை வைத்து பார்ப்போம். இந்த நோய்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருந்துச்சுன்னா உலகத்துடைய வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கையை அல்லாஹ் அழித்து விடுவான். ஆகிரத்தில் வெற்றி என்பது கிடைக்கவே கிடைக்காது. இந்த நோய் விட்டும் பாதுகாப்பு பெற வேண்டும். முதலாக நான் எடுத்துக்கொண்ட ஒரு தலைப்பு என்ன அப்படின்னா ஹசத். என்னதுங்க ஹசத்னா? என்ன? பொறாமைப்படுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வருகிறது ஹசத் என்ன தெரியுங்களா? ஹசது உடைய விளக்கம் என்ன? ஒரு நம்மை சொந்தக்காரர்களோ அல்லது நம் நண்பர்களிடத்திலேயோ அல்லது மற்ற மக்களிடத்திலேயோ நம்மிடத்தில் இல்லாத ஒரு நியாமத் அல்லாஹ் அவருக்கு தந்திருக்கிறான். என்ன நியாமத்து? மாலி நியாமத்தாம் இருக்கலாம், செல்வங்களை தந்திருக்கலாம், சலாஹியத்தை தந்திருக்கலாம், இல்மை தந்திருக்கலாம், டேலண்டை தந்திருக்கலாம், வீடுகளை தந்திருக்கலாம், வியாபாரத்தை தந்திருக்கலாம். ஏராளமான நியாமத்து, ஏதாவது ஒரு நியாமத்து அவர்கிட்ட இருக்கிறது. அந்த நியாமத்தை பார்த்து மனிதன் என்ன நினைக்கிறான்? எனக்கு கிடைக்காத அந்த நியாமத்து அவரிடத்தில் இருக்கக்கூடாது. இது பேர் என்னங்க? சொல்லுங்களேன். எனக்கும் கிடைக்கூடாது, அவனுக்கும் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். பார்த்தீங்களா? இது மோசமான ஹசது. இது முனாஃபிகீன்களுடைய தன்மை. இது யாருடைய தன்மை? எந்த நியாமத்தை ஒரு மனிதன் இருக்கிறதோ அந்த நியாமத்தை பார்த்து பொறாமைப்படுகிறான். அந்த நியாமத்தை அவன்கிட்ட இருக்கக்கூடாது, என்கிட்ட இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். பார்த்தீங்களா? இதுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வன்மையா கண்டிக்கிறாங்க. இதுக்கு பேரு தான் ஹசது. இந்த சிஃபத்து முனாஃபிகீன்களுடைய சிஃபத்.
இரண்டாவது விளக்கம் எழுதுறாங்க பெரியார்கள். ஹசத் என்று சொன்னால் இன்னொரு விதம் என்ன தெரியுங்களா? அவன்கிட்ட அந்த நியாமத்து இருக்கவே கூடாது. எல்லா நியாமத்தும் என்னிடத்தில் வந்துடணும். மை ஆக்கோ அச்சா கமானா அச்சா ஏ கர்னா உஸ்கன ஏ கிருத்தி பைசா பி நஹீ ரஹனா அப்படின்னு நினைக்கிறவன் யஹூதி. என்ன சொல்லுதுங்க? சொல்லுங்களேன். யஹூதியுடைய தன்மை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எத்தனை யூதர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறார்களோ அந்த அந்த ஹசதுடைய அடிப்படையில் தான் உலக நாடுகளுடைய திஜாரத்துடைய மார்க்கெட் அவன் கையில் வச்சிருக்கிறான். 12 கான்தான் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு 12 பிள்ளைகள் இருந்தாங்களா இல்லையா? அவர்களுடைய கான்தான்ல வந்தவர்கள் தான் யஹூதிகள். அந்த 12 கான்தான் வம்சத்தை சேர்ந்தவர்கள் இன்னைக்கு வரையும் இஸ்ரேல்ல இருக்கிறார்கள். உலக நாடுகளுடைய வியாபாரத்துடைய தந்திரங்களை, வியாபாரத்துடைய ஹிக்மத்துகளை, வியாபாரத்துடைய சலாஹியத்தை இந்த பிபி இருக்குதே 80, 84, 120 யார் போட்டா? இத யஹூதி போட்டான். சாப்பிடுறதுக்கு முன்னாடி 100, சாப்பிட்ட பிறகு 120, 140 வரை உங்களுக்கு நார்மல் சுகர் யார் கொடுத்தா? இத யஹூதி கொடுத்தான். வயசு ஆக ஆக இப்ப 140 சுகர். என்ன சொல்றான்? 140 உங்களுக்கு நார்மல், 120 உங்களுக்கு நார்மல். சாப்பிடுறதுக்கு முன்னாடி 120, சாப்பிட்ட பிறகு 140. யார் நிர்ணயிக்கிறா? இத நமக்கு நிர்ணயிப்பது யஹூதி. நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய சுகரை அதிகப்படுத்துவது, குறைப்பது, குறைக்கக்கூடிய யஹூதி. உலக மார்க்கெட்டுக்கு கையில வைத்திருக்கிறான். யாரிடத்திலும் இந்த வியாபாரம் இருக்கக்கூடாது, எல்லாமே என்னிடத்தில் வந்து வேண்டும் என்று யார் நினைக்கிறார்களோ அவர்கள் யாரு? யஹூதிங்க. அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. மூணாவது விதம், ஹசதுக்கு மூணாவது விதம் என்ன தெரியுங்களா? ஒரு ஆள்கிட்ட ஒரு நிஅமத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், அவர்கிட்ட அது போய் இன்னும் நினைக்கிறது இல்லை, என்கிட்ட அது வந்துன்னு அதுவும் நினைக்கிறது இல்லை. ஆனா ஜலன், ஒரு எரிச்சல், புரிஞ்சுங்களா? மில்கனபா அப்படின்னு சொல்லி ஒரு அதாவது என்ன பொறாமைப்படுவாங்க பாத்தீங்களா? ஒரு ஜலன் ஏற்படவே ஒரு வைத்தெரிச்சல் சொல்லுவாங்க பாத்தீங்களா? அதுக்கு பேர் கூட ஹசது தான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த மாதிரி எண்ணங்கள் வஸ்வசாக்கள் வந்தால் உடனே நீங்கள் தவிர்ந்து விடுங்கள். இதுக்கு பேரும் ஹசது தான். அடுத்தவரை பார்த்து எரிவது. ஹசதுடைய 4வது விதம், ஹசதுடைய பொறாமையுடைய 4வது விதம் உங்களுக்கு எல்லாத்தையும் ஆய்வு பண்ணி சொல்றேன். 4வது விதம் என்ன தெரியுங்களா? அவர்கிட்ட ஒரு நியாமத் இருக்குது, அந்த நியாமத்தை வச்சு அவர் அல்லாஹ்வுடைய பாதையில தியாகம் செய்கிறார், செலவழிக்கிறார். ஒருவருக்கு அல்லாஹ் இல்மு தந்திருக்கிறான், பல மக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். அவர் மதரசாக்களை கற்றார், மதரசாவுடைய மக்களுக்கு சந்தா கொடுக்கிறார், மஸ்ஜிதை கட்டி தருகிறார், நல்ல காரியங்கள் செய்கிறார். இப்ப இவர் என்ன செய்யறாரு? பார்க்கிறவர், அதே நிஅமத்து என்னிடத்தில் அல்லாஹ் கொடுத்திருந்தால் அவருக்கு அவர் ஹிதமத் செய்யற மாதிரி நானும் ஹிதமத் செய்வேன் என்ற ஒரு எண்ணம் வருது பாத்தீங்களா? இதுக்கு பேர் கூட ஹசது. இதுக்கு பேர் என்னங்க? அத சொல்லுங்களேன், ஹசத். ஆனால் அரபியிலே இதுக்கு பேரு கிபுத்தா, ரஷ் கர்னா, கியா கர்னா, இதுக்கு பேர் பொறாமை இல்லை. இந்த 4வது விதம் பொறாமை இருக்கிறது, ஷரியத்தில் அனுமதி இருக்கிறது. முன்னாடி உள்ள 3 விதமான ஹசதுகளை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். ஹஜ்ரத், இவ்வளோ கண்டிஷனா சொல்றீங்களே, இதனால நமக்கு என்ன பாதிப்பு? என்ன தெரியுமா பாதிப்பு? நெருப்பு இருக்குதுப்பா, நெருப்பு அடுப்புல போய் கட்டைகள் போட 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 நெருப்பு அந்த கட்டைகளை எரிந்து கரியாக்கி சாம்பலாக்கி விடுகின்ற மாதிரி ஒரு மனிதனை பார்த்து நாம் பொறாமைப்பட்டால் வாழ்க்கையில் செய்த எல்லா அமல்களையும் அந்த ஹசது அழித்து விடும். அந்த பொறாமை என்ன செய்யுங்க? எல்லாத்தையும் அழிச்சிடும். அல்லாஹ்வை போய் சந்திக்கின்ற நேரத்திலே என்ன அமல் செய்தா என்று அல்லாஹ் கேட்டால் நம்மிடத்தில் அமல் காட்டுவதற்கு எதுவுமே இருக்காது. ஏன்? உலகத்தில் யாரெல்லாம் நாம் பார்த்தோமோ பொறாமையினால எல்லா அமலையும் அல்லாஹ் அழித்து விட்டு இருப்பான். அதனால தான் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்தந்த நேரத்தில் எச்சரிக்கை செய்தான். யா ரசூலல்லாஹ், ஹசத் இருக்கிறதே
ஒரு மனிதனுடைய உள்ளத்திலே ஹசத் வந்து விட்டால், பொறாமை வந்து விட்டால், அடுத்தவரை பார்த்து அவன் விரோதம் கொள்கிறான். அடுத்த நியாமத்துள்ளவனை பார்த்து கோபப்படுகிறான். அவனிடத்தில் நியாமத்து போணும் என்பதற்கு அவனை பிளானிங் செய்கிறான். கடைசி ஹசதுடி கடைசி எல்லை என்ன தெரியுமா? அவனை கொலை பண்ணுவதற்கு கூட தயங்க மாட்டான். யாருங்க? பொறாமைக்காரன், ஹசது உள்ளவன். ஒரு ஹசது நம்முடைய வாழ்க்கையில் வந்துச்சுன்னா பாய், பலவிதமான பாவங்களை அந்த பொறாமை கொண்டு வருகிறது. முதலாக வானத்திலே முதலாக எந்த பாவம் ஏற்பட்டதோ அந்த பாவம் ஹசதின் மூலமா தான் ஏற்பட்டது. ஆதமை படைச்ச பிறகு அல்லாஹ் அந்த ஹதரத்து அதாவது என்ன மலக்குமார்களை பார்த்து சொன்னால் சஜிதா செய். எல்லாமே சஜிதா செய்தாங்க, இப்லீஸ் சஜிதா செய்யல. அல்லாஹ் சொன்னான் சஜிதா செய்ய, சஜிதா செய்யலாவே. பதில் என்ன சொன்னா? அன கைரும் மினு ஹலக்தனி மின் நாரி வ ஹலக்தஹு மின் தீன். என்ன நெருப்பால் படைச்ச ஆதம யா அல்லாஹ் நீ மண்ணால் படைச்சிருக்கிற, அவரை விட நான் சிறந்தவன். அல்லாஹ்வுக்கு நெருக்கமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இருக்கிறனால அவனுக்கு பொறாமை ஏற்பட்டது. அந்த பொறாமையினால அல்லாஹ்வுடைய ஹுக்குமை மீறக்கூடியவன் ஆகிவிட்டான். அல்லாஹ்வுடைய ஹுக்குமை மீற காரணத்தினால லஈனாக லானத் செய்யப்பட்டவனாக கியாமத்து நாள் வரை அல்லாஹ் அவனை என்ன செய்துட்டான்? லானத் செய்து விட்டான். யாரெல்லாம் நாம் துஆ செய்கிறோமோ அல்லது குர்ஆன் ஓதுறோமோ அந்த ஷைத்தானை பதுவா செய்து விட்டுதான், அவனிடம் இருந்து நாம் பாதுகாப்பு பெற்று விட்டுதான் குர்ஆனை ஓதுகிறோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் ஓதுறோமா இல்லையா? இந்த பூமியிலே முதலாக நடந்த பாவம் ஹசதின் காரணமாகத்தான். காபில் என்பவர் பெரியவர், ஹாபில் என்பவர் சிறியவர். இருவர்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய மகன். ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பதிலே காபில் அந்த பெண் எனக்கு திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னான். ஹாபில் அவர்கள் மூசா ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பேச்சை கேட்டு அந்த ஒரு பெண்ணை திருமணம் முடிக்க ஏற்றுக்கொண்டார்கள். இப்போ அல்லாஹ் என்ன செய்தான்? நீங்கள் இருவர்கள் குர்பானி கொடுங்கள். யாருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படுகிறதோ அந்த குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்ட நபர் அந்த பெண்ணை திருமணம் முடிக்கலாம் என்று ஹஜ்ரத் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் வஹீன் மூலமாக சொல்கிறான். இருவர்களும் குர்பானி கொடுத்தார்கள். ஹாபில் என்ற சின்ன தம்பி ஆட்டை அறுத்து குர்பானி கறியை கொண்டு வந்து மைதானத்தில் வைத்தார். காபில் என்ற விவசாயத்திலே அறுவடை செய்த நெல்லை கொண்டு வந்து மைதானத்தில் வைத்தார். குர்பானியில் இருந்து நெருப்பு வந்து யாருடைய குர்பானி எரித்து விடுகிறதோ அவருடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்பட்டது, கபூல் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ரெண்டு பேரும் ரெண்டு இடத்துல வச்சாங்க. வானத்தில் நெருப்பு வந்தது, தம்பி உடைய கரியை சாப்பிட்டு விட்டு சென்று விட்டது. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஓ காபிலே, உன்னுடைய குர்பானி அல்லாஹ் ரிஜெக்ட் செய்து விட்டான், ஹாபிலுடைய குர்பானி அல்லாஹ் ஏற்றுக்கொண்டான். எனவே இந்த பெண்ணை ஹாபிலுக்கு திருமணம் முடித்து கொடுப்பேன். அந்த பெண் ஹாபிலுக்கு கிடைக்க கூடாதுன்னு சொல்லி முதலாக உலகத்தில் நடந்த கொலை, காபில் ஹாபிலை கொலை செய்தார், அண்ணன் தம்பியை கொலை செய்தார். கேள்விப்பட்டுக்கிறோமா இல்லையா? சொல்லுங்களேன். இந்த பூமியிலே முதலாக நடந்த அந்த கொலை என்ற பாவம் அந்த பொறாமையின் காரணமாக ஏற்பட்டது. இரண்டாவதாக ஹஜ்ரத் சய்யிதுனா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு எத்தனை பிள்ளை? சொல்லுங்களேன். 13 14 11 11 ஆப்ஷன் கொடுத்தா சொல்றீங்கல்ல. 12. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சேர்த்து 12. ஏன்னா கனவு பார்க்கிற யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அஹத அஷர கௌகபன் வஷம்ஸ வல் கமர் ரஅய்துஹும் லி சாஜிதீன். 11 நட்சத்திரங்கள் சூரியனும் சந்திரனுக்கு சஜ்தா செய்வதை போன்று பார்த்தேன் என்று யூசுப் சூராவிலே வருகிறது. கனவு பார்க்கக்கூடியவர் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இவர் இல்லாமல் 11 பிள்ளைகள். இவர் சேர்த்த எத்தனை பிள்ளை? அப்ப யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 12 பிள்ளை. இப்ப இதுல சின்ன குழந்தை புனியாமின் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சகோதரர். ஹஜ்ரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு முதல் மனைவியின் மூலமாக பிறந்தவர்கள் 10 பிள்ளைகள், இரண்டாவது மனைவியின் மூலமாக பிறந்தவர் 2 பிள்ளைகள். அதில் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீது அதிகமாக அன்பு காட்டியவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம்.
அதனால 10 சகோதரர்களும் ஒன்று சேர்ந்து இவரை கொல்ல வேண்டும் என்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாமை கொல்ல வேண்டும் என்று சூழ்ச்சிகளை செய்து கணத்தில் தள்ளப்பட்டதின் காரணமே அந்த 10 நபர்கள் சேர்ந்து இவர் மீது பொறாமைப்பட்ட காரணத்தினால. எதனால? ஹசதுனால. இங்கே கொலையில வந்துபாங்க. அல்லாஹ் பாதுகாத்தான். யார? யூசுப் அலைஹிஸ்ஸலாமை ஜிப்ரீல் மூலமா அல்லாஹ் பாதுகாத்தான். அதுக்கடுத்து அல்லாஹ் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு எகிப்துடைய மிகப்பெரிய மன்னரை ஆக்கினான். இங்கேயும் பொறாமையின் காரணமாக இவ்வளவு பெரிய பாதிப்புகள் வந்திருக்கிறது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலம், அவர்களுடைய காலத்தில் பாருங்க, யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிள்ளைகள். ஒன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 பிள்ளைகள், ஹஜ்ரத் இஸ்ஹாக், ஹஜ்ரத் இஸ்மாயில் தந்தார்கள். அவர்களிலிருந்து ஆயிரக்கணக்கான நபிமார்கள் வந்தார்கள். இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமின் மூலமாக நபிமார்கள் வரவே இல்லை. இப்ப அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நுபுவத்துடைய சில்சிலாவை, நுபுவத்துடைய தொடர்பை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுடைய வம்சத்திலிருந்தே கொண்டு வந்தான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு யூசுப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாமுக்கு பிறகு மூசா அலைஹிஸ்ஸலாம், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் தொன்று தொட்டு வந்தாங்க. சுலைமான் நபி வந்தாங்க, அது தாவூத் நபி வந்தாங்க. 25 நபிமார்களுடைய பேர் மட்டும் தான் அல்லாஹ் எதுல சொல்லி இருக்கிறான்? குர்ஆன் ஷரீஃப்ல அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். ஆயிரக்கணக்கான நபிமார்கள் பனி இஸ்ரவேலர்களிலே இஸ்ராயேல் வம்சத்திலே அல்லாஹ் கொண்டு வந்தான். பனி இஸ்ராயேலுடைய கடைசி நபி ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம். இப்ப இந்த நேரத்தில் பலஸ்தீன் மதீனால ஹைபர்ல இருக்கக்கூடிய யகூதிகளும் ஆங்காங்கே இருக்கக்கூடிய யகூதிகள் எல்லாம் கடைசி நபி எங்களுடைய வம்சத்தில் வருவாங்க, பனு இஸ்ஹாக்ல வருவாங்க அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த மக்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை மீறிய காரணத்தினால், பனி இஸ்ராயல் யகூதிகள் அல்லாஹ்வுடைய சட்டங்களை புறக்கணித்த காரணத்தினால் கடைசி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பனு இஸ்மாயில் கடைசி நபியாக அல்லாஹ் நம் நபியை கொண்டு வந்தான். கியாமத் வரை அவர்தான் கடைசி நபி. இப்ப நம்ம வம்சத்தில் கடைசி நபி வரலையே, பனு இஸ்மாயில் தான் முகமது வந்திருக்கிறார். அதனால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி பலவிதமான முயற்சிகளை செய்தார்கள். மக்காவில் அபூஜஹல் முயற்சி செய்தான், பள்ளத்தை தோண்டி உள்ள தள்ள. தொழுது கொண்டிருக்கும் பொழுது கல்லை போட்டு சாகடிக்க பார்த்தான். யார? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொலை செய்ய. அதே மாதிரி பல நேரத்தில் மூணாவதாக ஹிஜ்ரத் செய்து போவதற்காக இருக்கும் போது வீட்டில் கொலை செய்வதற்காக வேண்டி முயற்சி செய்தான். சூரத்துல் அன்ஃபாலிலே அல்லாஹ் ஜல்ல ஷானா சொல்லி காட்டுகிறான், முஷ்ரிக்கீன்கள் சூழ்ச்சி செய்தாங்க யஹூதியுடைய மஷூராவிலே. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செய்து வந்த பிறகு ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி அவர்களையும் அவர்களோடு சேர்ந்து சஹாபாக்களையும் கொல்வதற்காக வேண்டி யஹூதிகள் முஷ்ரிக்கீன்களுக்கு ஆலோசனை தந்து கஸ்வய பத்ர், கஸ்வய உஹத், உஹதுடைய போர், பத்ருடைய போர், அதே மாதிரி கஸ்வய ஹந்தக்குடைய அகலு போர், இந்த போர்ல எல்லாம் எங்க நபி இருக்கிறாங்க பார்த்து கொல்வதற்கு முயற்சி செய்தார்கள். ஹசதின் காரணமாக, பொறாமையின் காரணமாக. ஹைபர்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணவிலே, கறி குழம்புல விஷத்தை போட்டு கொல்வதற்கு முயற்சி செய்தால் ஒரு பெண் ஆட்டு அறுத்து விருந்து கொடுத்தால் யஹூதி பெண், யஹூதிக்கு தஷ்கில் செய்த வச்சாங்க. நபி அவர்கள் திண்டுறாங்க, அந்த கறி பேசுது நபியிடத்திலே, நீங்க சாப்பிடாதீங்க ரசூலுல்லாஹ் என்றிலே ஒரு பெண், யஹூதி பெண் விஷம் கலந்திருக்கிறாள். ஒரு சஹாபி விட்டு உணவு கொடுத்து சாகடிக்க பார்த்தார்கள். போருக்கு போய் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்பொழுது ஒரு மரத்துக்கு கீழே நபி அவர்கள் படுத்திருக்கிறாங்க. நபியுடைய வாள் ஜுல்ஃபிகார், அந்த வாள் பேர் என்ன? ஜுல்ஃபிகார். அந்த ஜுல்ஃபிகாரின் வாளை எடுத்துக்கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டுவதற்கு இப்படி கொண்டு வந்தார் யஹூதி. நபி கண் விழித்துக் கொண்டார்கள். நபியுடைய கழுத்தில் அந்த யஹூதி வாளை வைத்து கேட்கிறார், மை யம்னஉக மின்னி, ஓ முஹம்மதே உன்னை யார் பாதுகாப்பா என்னிடம் இருந்து? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ். என்ன சொன்னாங்க? சொல்லுங்களேன். அப்படி அல்லாஹ் என்ற வார்த்தை சொன்ன உடனே அவனுடைய கை, அந்த யஹூதியுடைய கை நடுங்க ஆரம்பித்து அந்த வாள் கீழே விழுந்து விட்டது. நபி வாள் எடுத்து கழுத்துல வச்சா, அவனுடைய கழுத்துல வச்சாங்க. அப்பல் பா தும்ல கோன் பச்சாயேகா, கோன்மினை துமே பச்சானான்ட்டாங்க. கோன்மினை பச்சானா, சரி போ, உனக்கு ஒரு ஒட்டகம் பரிசு, ஒட்டகம் தரேன், ஒரு ஜோடா துணி தரேன், போ. மன்னிச்சிட்டாங்க நபி ஸல்லல்லாஹு.
நபியை கொல்ல வந்தவனை நபி மன்னித்து ஒரு ஒட்டகமும் ஆடையும் பரிசா கொடுத்து ஊருக்கு அனுப்புறாங்க. அந்த யஹூதி போய் தன்னுடைய ஊர்ல போய் என்ன செய்யறாரு, அனஜிதுக கைரும் மின் இந்தின் நாஸ், உலகத்திலேயே மிக சிறந்த மனிதனம் இருந்து நான் உங்களிடத்தில் வந்திருக்கிறேன். நடந்து எல்லா சம்பவத்தை சொல்கிறார். அந்த ஊர்ல 300 நபர்கள் இருந்தார்கள். நபியுடைய தர்பார்ல வந்து 300 யஹூதிகள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இங்கேயும் கொல்ல வந்தாங்க. அன்பானவர்களே, இதுவெல்லாம் எழுதிவிட்டு உலமாக்கள் கிதாப் எழுதுறாங்க. பல தடவை முயற்சி செய்தும் அல்லாஹ் நபி அவர்களை பாதுகாத்துட்டே வந்தான். நபி அவர்கள் கொலை செய்வதற்காக முயற்சி செய்வதற்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த யஹூதிகள் நபியின் மீது இருந்த ஹசதின் காரணமாக, பொறாமையின் காரணமாகத்தான். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. அன்பானவர்களே, ஒரே ஒரு பாவம், ஹசத் என்ற பொறாமை என்ற ஒரு பாவம் பல பாவங்கள் நம்ம வாழ்க்கையில் கொண்டு வருகிறது. யாரிடத்தில் எந்த நியமத்துகள் இருந்தாலும் அவர்கள் நியமத்துக்கு அதிகப்படுத்துவதற்கு துவா செய்யணுமே தவிர அவருடைய நியமத்தை அல்லாஹ் எடுத்து விட வேண்டும் என்று எந்த நபராவது உள்ளத்தில் நினைத்தால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் வாழ்க்கையில் செய்த எல்லா அமலையும் அழித்து விடுகிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஈயாக்கும் அல் ஹஸத், ஓ மக்களே, பொறாமை விட்டும் உங்களை நான் என்ன செய்கிறேன், எச்சரிக்கை செய்கிறேன். இன்னல் ஹஸத யஅகுலுல் ஹஸனாத் கமா தஅகுலுன் நாரு அல் ஹதப. இந்த ஹஸத் இருக்கிறது, பொறாமை, நல்ல அமல்களை அழித்து விடுகிறது. நல்ல அமல்களை அழித்து விடுகிறது. எப்படி நெருப்பு கட்டைகளை எரித்து விடுகிறதோ அந்த மாதிரி அமல்களை அல்லாஹ் அழித்து விடுகிறான். என்ன செய்யணும்னா, உள்ளத்துல யாரை பற்றியும் தப்பாக நினைக்க கூடாது. பாருங்க பாய், யாரையும் அல்லாஹ் வீணா படைக்கல. எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு நியமத் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் இல்லையா? ஒரு டேலண்ட் அல்லாஹ் தந்திருக்கிறான், ஒரு சலாயிக்கிறதோ அதுவெல்லாம் அல்லாஹ்வுடைய நியமத்துகள், அது மறுக்க முடியாது. ஆனா மனிதன் இதை விளங்க வேண்டும். அதிகமான செல்வங்களை ஒரு மனிதனுக்கு தந்திருக்கிறான். என்ன நீ அல்லாஹ் அந்த செல்வத்தின் மூலமா அவருக்கு சொர்க்கத்தை கொடு, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யக்கூடிய பாக்கியத்தை கொடு என்று துவா செய்யணும் தவிர அது அழிந்து போய் விடணும் என்று சொல்லி நாம் நினைக்கவே கூடாது. ஒரு மனிதன் புதிய வண்டி வாங்கினான், அவருக்கு துவா செய்யணும். நம்ம தெருவில் போறார் அப்படின்னு சொன்னா அவருக்கு துவா செய்யணும். அவர் போய் வரவர் ஒரு மாசம் அந்த வண்டி பத்தி பேசிட்டு இருப்பானுங்க. என் காசு ஆயா கைச சோம ஜமாலம் கைச கமாயாக்க இருக்கும். உனக்கு எதுக்கு 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்கார்ந்து பேசி 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 என்னன்னா வாழ்க்கையில் எல்லாம் ஜீரோ ஆகி மனிதன் கபருக்குள்ள போகிறான். ஜீரோ ஆகி நம்மளுக்கே தெரியாத பாய் நம்முடைய அமல் எல்லாம் எப்படி அழிந்து போயிடுது அப்படின்னு சொல்லி. வஅன்தும் லா தஷ்உரூன், நீங்கள் அறிய மாட்டீர்கள் அல்லாஹ் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையான முறையிலே இந்த விஷயத்தில் எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் மக்கள் பேச்சு கேட்கல, உலகத்தை அழிப்பதற்கு பதுவா செய்து விட்டார்கள். நாம் இருக்கிறவே 2வது உலகம் இது. உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் அழிக்கப்பட்டார் நூ அலைஹிஸ்ஸலாமுடைய காலத்திலே. அல்லாஹ் சொன்னான், கப்பல் தயார் செய்யுங்க, என்னுடைய கண்காணிப்பில் ஒரு கப்பலை செய்யுங்கன்னா அல்லாஹ். பாருங்க, இதுக்கு முன்னாடி கப்பல் எதுவுமே இல்லை. எங்க ஈராக்கில் ஒரே பாலைவனமா இருக்குது. கப்பல் செய்வதை பார்த்து அந்த நாட்டு மக்கள் சொன்னாங்க, குடிப்பதற்கு தண்ணி இல்லை, இவர் கப்பல் செய்யறாரா, கிண்டல் பண்ணாங்க. எப்படி செய்யணும் நூ அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியல. ஜிப்ரீல் அனுப்பி கப்பல் செய்ய வச்சான் அல்லாஹ். பிரம்மாண்டமான கப்பல் செய்தார்கள். 82 பேர் ஏறினாங்க. அல்லாஹ்வுடைய அதாப் இறங்கியது. வானத்திலிருந்து தண்ணி வந்துச்சு, பூமியிலிருந்து ஊட்டு வந்துச்சு, கப்பல் மேலே மதங்குது. கப்பல் போய் கொண்டிருக்கும் போது ஒரு வயசான ஆள் ஓரமா உட்கார்ந்து இருந்தான். வயசான ஆளு ஓரமா உட்கார்ந்து இருந்தான். ரொம்ப புசுர்க் டைப்ல உட்கார்ந்து இருந்தான். நூ அலைஹிஸ்ஸலாம் பார்க்கறாங்க, इससे पहले मैं इसे कहां भी देखा नहीं, इधर आओ. பயந்துட்டு இருந்தான். तू कौन? मैं इब्लीस. मैं कौन? அட சொல்லுங்களேன், என்ன பயப்படாதீங்க பாய், நான் தான் ஷைத்தான், நான் தான் இப்லீஸ். கோவம் வந்துச்சு. நூ அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பிக்ர மோத்தி என்ற கிதாபில் எழுதி இருக்கிறாங்க. ஹஜ்ரத் மௌலானா யூனுஸ் சாப் மதீனத்துல் முனவரால் இருக்கிறாங்க. பிக்ர மோத்தி சிதறிய முத்துக்கள் அப்படின்னு ஒரு கிதாப் 6-7 ஜில்தில் இருக்குது. இந்த சம்பவம் எழுதி இருக்கிறாங்க. அதுல
நூஹ் அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்க, நீ யார்? நான் இப்லீஸ். ஒன்னால தானே இத்தனை பேர் மௌத்தாராங்களே, உன்னை தண்ணி. உடனே அழுதான் இப்லீஸ், என்னை தூக்கி போடாத, நான் அல்லாஹ்ட்ட துஆ செய்து வந்திருக்கிறேன், கியாமத் வரை நான் இருப்பேன், தண்ணில தூக்கி விட்டா எனக்கு கஷ்டம் ஏற்படும். ஆனா ரெண்டு விஷயம் சொல்றேன், உங்களுக்கு விஷயம் அது தெரியாது, அது ரொம்ப ஃபாய்தாவா இருக்கு உங்களுக்கு, மக்களை நீங்க சீர்திருத்தலாம். யார் சொல்றா இத? இப்லீஸ் ஐடியா கத்து கொடுக்குறான். சில கட்ட என்ன எல்லாம் அழிறாங்க பாத்தீங்களா? ரெண்டு விஷயத்தான் அழிறாங்க இவங்கெல்லாம். உலகத்தில் மனிதன் அழிவது, உலகத்தில் மனிதன் வாழாமல் பேக்காராக வீணாக போகுவது, ஜாலிம்களா இருப்பது, என்னுடைய பேச்சு கேட்டு நடப்பது, அல்லாஹ்வுடைய பேச்சு புறக்கணிப்பது. 950 வருஷம் நீங்கள் தீனுடைய வேலை செய்தும் உங்களை புறக்கணிப்பதற்கு காரணம் ரெண்டு விஷயம் தான். என்னன்னு கேட்டாங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாம். ஒன்று ஹசது, இரண்டாவது ஹிர்ஸ். ஒன்று பொறாமை, இரண்டாவது பேராசை. எது அல்லாஹ் நமக்கு இன்னைக்கு ரிஸ்க் தரானோ அல்ஹம்துலில்லாஹ் போதும். அவர் ஹோனா இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். இது பேர் என்ன? பேராசை. இது ஆசை வேணும் பாய், பேராசை வரக்கூடாது. கொஞ்சம் மில்னா உத்தாச்சு, மில்தே ரஹ்னா, இது பேராசை. கிடைச்சிட்டே இருக்கும் பேராசை. எனக்கு கிடைக்கணும் ஆசை வைக்கலாம், பேராசை வைக்க கூடாது. மனிதர்கள் உலகத்தில் அழிவது, அல்லாஹ்வை புறக்கணிப்பது, நபியுடைய சுன்னத்தை மீறுவது. நூஹே 950 வருட காலங்கள் நீங்க தாவத்துடைய வேலை செய்தும் இந்த மக்கள் புறக்கணித்து இன்னைக்கு தண்ணீரிலே மூழ்கடித்து சாகடிக்கப்படுகிறார்களே. ரெண்டு தன்மையில் தான் இப்லீஸ் சொல்கிறான். ஒன்று ஹசதும் ஹிர்ஸுனால தான் இவர்கள் எல்லாம் மௌத்தாகிறார்கள். எழுதிவிட்ட ஹசரத் அவர் கிதாப் எழுதுறாக, மனிதன் அதிகமான மனிதர்கள் இந்த இரண்டிலேயும் மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன் சொல்லுங்களேன். ஆமா பாய். நபியுடைய காலத்திலே 1.25 லட்சம் சஹாபாக்கள் அல்லாஹ் தந்தான். சுத்தமான கல்புள்ளவர்களாக அல்லாஹ் தந்தான். யாரை நீங்கள் பார்த்தாலும், எந்த சஹாபிக்கு பின்னால் நீங்கள் போனாலும், அதனா சஹாபிக்கு பின்னாடி போனாலும் உங்களுக்கு அல்லாஹ் ஹிதாயத்து கொடுப்பான். ஹதீஸ் நபி சொன்னாங்க, அஸ்ஸஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். சஹாபாக்கள் நட்சத்திரத்துக்கு வானத்தில் உள்ள சித்தாரா நட்சத்திரங்களை போன்றவர்கள். யாரை நீங்கள் பின்பற்றினாலும் உங்களுக்கு ஹிதாயத் கிடைத்துவிடும். யாரை பற்றி தப்பா பேச மாட்டார்கள், அதற்கான உட்கார்ந்து தபுசரா செய்ய மாட்டார்கள். அல்லாஹ்வுடைய பாதையில போவாங்க, வியாபாரத்துக்கு போவாங்க, மிச்சமான நேரம் இருந்தால் அல்லாஹ்வுடைய தர்பாரில் இபாதத் செய்வார்கள். அதனால கொடிய நோயாக இருக்கக்கூடிய உள்ரங்கமான நோயில மிக கொண்டு வரக்கூடிய இந்த ஹசதை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற வேண்டும். இன்ஷா அல்லாஹ் இருக்கலாமா? இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த மாதிரி கெட்ட தன்மைகளை விட்டும் நம்ம அனைவரையும் பாதுகாத்து உலகத்தில் நல்ல மன தூய்மை உள்ளவர்களாக அல்லாஹ் நம்மை ஆக்குவானாக. வாஹிரு